வாங்கப்பா. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நம்ம வீட்டுல நூடுல்ஸ் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு சொல்றேன். நாங்க எங்க வீட்டுல சமைக்கிற மெத்தட்ல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஈஸியாவும் செய்யலாம். குயிக்கா செஞ்சுக்கலாம். வீட்லயே ஹெல்த்தா செய்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். வாங்க என்னென்ன பொருள் என்ன போட்டு செய்ய போறேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வெஜிடபிள் போட்டு நூடுல்ஸ் செய்ய போறோம். அதுக்கு பிளைன் நூடுல்ஸ் இது. அடுத்தது கோஸு, முட்டைக்கோசு சீவி வச்சிருக்கேன். துருவந்து மெல்லிசா. இது கலர் கேப்சிகம். இது கேரட்டு. ஆனியன், ரெண்டு பச்சை மிளகாய் வாசனைக்கு. துருவுன இஞ்சி சும்மா ஒரு சின்ன பீஸு துருவுனது. அதே மாதிரி கட் பண்ண பூண்டு ஒரு 10 பல்லு. அதான் தேவையான பொருள். அதில் போடுற மசாலா வந்து தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சோயா சாஸு, அதான் உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஃபர்ஸ்ட்டு நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். இது 3 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் இதில் போட்டுருக்கேன். இப்போ நூடுல்ஸு நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து பச்சை தண்ணியில் போடணும். அதை இதில் தண்ணி பச்சை தண்ணியை வச்சுருக்கேன். இதில் அடி போட்டுக்கலாம். இதனோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். நாங்கள் கடலை எண்ணெயில் தான் சமைப்போம். அதனால் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறோம். ஒரு பொருளாக நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு, நறுக்கி வச்ச பூண்டு. ரொம்ப முருகலாக வேக வேண்டாம். அப்படியே உடனே இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஏன்னா லைட்டாக பச்சை வடை போனால் போதும். அப்போ தான் நூடுல்ஸில் அது கடந்து நம்ம வாயில் கிடைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாக நல்லா செவக்க வறுக்கக்கூடாது. அப்போ அந்த டேஸ்ட்லாம் போயிடும் நம்மளுக்கு. நூடுல்ஸில் நம்ம கிடக்கணும். கண்ணாடி பதம் வரக்குள்ள டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும். கேரட்டு, சாப்பிடும்போது நம்மளுக்கு வாயில நறுக்குன்னு மாட்டணும். காய்கறிங்க சாப்பிடும்போது. கோசு, இந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பு கொஞ்சமா. இதுக்கு மட்டும் லைட்டா அரை உப்பு வர மாதிரி. ஏன்னா அந்த காயிலெல்லாம் அப்போதான் உப்பு இருக்கும். இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். தனியாக போட்டோமா சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். கலர் மிளகாய். இப்போ கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு மசாலாவை இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இதில் போடணும். அப்புறம் நூடுல்ஸ் போட்டு கொஞ்சம் போடணும். மஞ்சத்தூள், நார்மல் மிளகாத்தூள். ஏன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. திட்டமாக போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா தான் இதில் கொஞ்சம் நிறைய போடணும். ஒன்றரை ஸ்பூன்.
இப்போ நூடுல்ஸை கொட்டிக்கலாம் இல்லை. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கணும், ஹெல்த்தாக வீட்லேயும் செய்து சாப்பிடணும் நம்ம. ஏன்னா ஹோட்டலில் சாப்பிடணுன்னு ஆசையாகவும் இருக்கும், சாப்பிட பயமாகவும் இருக்கும் எப்படி செய்கிறாங்களோ அப்படின்னு. அதே மெத்தடில் நம்ம வீட்டில் நம்மளே செய்து சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு, நூடுல்ஸுக்கு கொஞ்சம் உப்புலாம் உங்கள் அளவு தான். நம்ம வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அதே அளவு நீங்கள் நூடுல்ஸ் கொஞ்சமாக செஞ்சால் அதுக்குள்ள அளவு, நிறைய செஞ்சால் அதுக்குள்ள அளவு. ஏன்னா அந்த காய்கறி டேஸ்ட்டு நூடுல்ஸில் ஏறணும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சுமா அழகாக எல்லாத்தையும் இழுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒயிட்டாக இருந்துடும், நூடுல்ஸு ஒயிட்டாக இருந்துடும். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிங்கன்னா எல்லாத்தையும் இழுத்துருவாங்க. இப்போ அதில் கொஞ்சமாக சோயா சாஸு, இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்புலாம் போதும் அப்படின்னா விட்டுடுங்க அப்படியே. இல்லை அப்படின்னா இப்போயே உப்பை போட்டு கொஞ்சம் உப்பு காரம் எல்லாமே பாருங்க, பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்குங்க. அவ்வளோதான், நூடுல்ஸு ஃபைனல் செய்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இதே மெத்தடில் நீங்கள் செய்து சாப்பிடுங்க.